இன்றைய நிகழ்ச்சியிலே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு தனி மனித ஒழுக்கங்கள். தனி மனித ஒழுக்கங்கள் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ் ஒருவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டவனாக இருந்தாலும், அவன் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதிலும், பகிரங்கமாக இருந்தாலும் அந்தரங்கமாக இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் சரி, இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இவனோடு துணை நிற்கின்ற பெற்றோர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், தொழிலாளிகள், முதலாளி என்கின்ற பலதரப்பட்ட மக்களோடு இவன் தொடர்பு கொண்டவனாக வாழ்ந்து வருகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் இவனை இவ்வளவு மக்களிடத்திலும் நல்ல முறையிலே வாழ்க்கையை ஓட்டிச் செல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பயண பேருந்தாக இருக்கக்கூடியது, ஒரு வாகனமாக இருக்கக்கூடியதே இந்த ஒழுக்கம்தான். இந்த தனி மனிதன், ஒரு மனிதனுக்கென்று சுயமாக இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்கள் இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கை அனைத்துமே சீரழிந்து போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு கோரிக்கையை இறைவனிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இறைவா, அனைத்து காரியங்களிலும் தலையாயதாக இருக்கக்கூடிய, எல்லா காரியங்களிலும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, ஒரு முன்னோடியாக இருக்கின்ற, காரியங்களின் கிரீடமாக இருக்கின்ற நடத்தையை எனக்கு சீராக்கி வை இறைவா என்று கேட்கிறார்கள். இந்த வார்த்தை அந்த கேட்கக்கூடிய வாசகம் இந்த உலகத்துல நம்முடைய எத்தனை காரியங்களாக இருந்தாலும் சரி, யாரோடு பழகக்கூடியதாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கத்தை, நடத்தையை மட்டும் எனக்கு சீராக்கி வை என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள் என்றால், அந்த அளவிற்கு இந்த தனி மனித ஒழுக்கம் என்பது இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கின்றது. எந்த அளவு இருக்குன்னா, நம்ம ஒரு மனிதனை பத்தி பேசுறோம்னு வைங்க, அவன் நல்லவன் சொல்றதா இருந்தாலும் கெட்டவன் சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த கொள்கையை வச்சு பேசுறது ஒரு பக்கம் இருக்கும். அவன் ஏற்றுக்கொண்டவன், கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் சரி, கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த மனிதனை பற்றி பிரத்யோகமாக நாம சொல்றோம்னு வைங்க, அவன் ஒரு திறமசாலியா இருக்கிறான், பெரிய பணக்காரனா இருக்கிறான், பட்டதாரியா இருக்கிறான் என்பதெல்லாம் தனி. இது அல்லாமல் ஏழையோ பணக்காரனோ, இஸ்லாமோ இஸ்லாம் அல்லாதவனோ, அவனை பற்றி சிலாகித்து சொல்லக்கூடியதும் அவனை தூற்றக்கூடியதும் ஒரு இடத்துல நிக்குதுன்னா இந்த ஒழுக்கத்தை வச்சுதான் நிக்கும். அவன் ஆள் எப்படிங்க, மனுஷனாங்க, அவன் பேசுற பேச்சும் சரியில்லை, பார்க்கிற பார்வையும் சரியில்லை, அவன் கேரக்டர் சரியில்லை என்று அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. ஆள் எப்படிங்க, சுத்தமான சொக்க தங்கங்க, அவன் பேசுற பேச்சா இருந்தாலும், பார்க்கிற பார்வையா இருந்தாலும், நடத்தையா இருந்தாலும், பழகிற விதத்துல கேரக்டர்ல அவ்வளவு நம்பர் ஒண்ணுங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்ப இந்த ஒழுக்கத்தை மட்டும்தான் இன்னொருத்தர் அவன் மீது வைத்திருக்கிற எல்லா நம்பிக்கையையும் மெருகூட்டுவதற்காக இதை மட்டும்தான் அடிப்படையா வைக்கிறதையும் பார்க்கிறோம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனையும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒழுக்கத்தை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு கொண்டு வராங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுறாங்க, அக்மலுல் மூமினீன ஈமானன், மூமின்களில் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கிற பொழுது எப்பொழுது அவர்கள் ஈமானை பூர்த்தி செய்கிறார்கள் என்று சொன்னால், அஹ்ஸனுஹும் குலுகன், அவர்கள் தங்களுடைய குணத்தால், ஒழுக்கத்தால் சிறந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் தன் ஈமானையும் பூர்த்தி செய்தவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் நம்புறான், தூதரை பின்பற்றுகிறான் என்கின்ற கொள்கை உள்ளவர்கள் எப்ப அதில் பரிபூர்ணம் அடைவார்கள் என்றால், எப்போ அதில் நீடித்திருப்பார்கள் என்றால், தன் குணநலன்களில், ஒழுக்கங்களில், பண்புகளில் அவன் சிறந்தவனாக இருக்கும் பொழுதுதான் அவன் ஈமானையே பூர்த்தி அடையக்கூடியவனாக மாறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. வஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா, ஹியாருக்கும் லினிசாயிஹிம், உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்கள சிறந்தவங்க. இந்த சிறந்தவர்கள் யார் என்பதற்கு பட்டியலை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இலக்கணமா சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப காலம் கிடையாது. ஒரு 10 வயசு, 20 வயசு, 25 வயசு, அவ்வளவுதான். இதான் பெத்தவனுக்கும் பிள்ளைக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி அண்ணன் தங்கச்சிக்கு இடையில் இருக்கிற தொடர்பு கூட இந்த அளவுக்கு தான் இருக்கும். பிள்ளைக்கும் பெத்தவனுக்கும், நாம பெக்கிற பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படித்தான் இருக்கும். யாராக இருந்தாலும் கடைசி காலம் வரைக்கும் நம்மோடு இருக்கிற தொடர்பு மற்றும் பல அந்தரங்கங்களை பரிமாறக்கூடிய தொடர்பு இருக்கிற ஒரே இடம் மனைவிமார்கள் தான். அவன் கம்பெனில எப்படி இருக்கலாம், பள்ளிவாசல எப்படியோ இருக்கலாம், நண்பர்களோடு எப்படியோ இருக்கலாம், ஜமாத்துல எப்படியோ இருக்கலாம், சக நிர்வாகிகள்ட்ட எப்படியோ இருக்கலாம், உறுப்பினர்கள்ட்ட எப்படியோ இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல எப்படியோ இருக்கலாம், பெற்றவங்கள்ட்ட எப்படியோ இருந்திருக்கலாம்.
இவன் மனைவிடத்தில் நல்லவனாக இருந்தால்தான் மொத்தத்துல இவன் நல்லவன், மனைவிட்ட இவன் ஜீரோனா ஆளே டோட்டலா ஜீரோன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க நம்பர் 1ங்க ஆள் அவ்வளவு சுத்தங்க, அழகா பேசுறாங்க, நல்லா பழகுறாருங்க. மனைவி சொல்றாங்க ஆள் சரியில்லைன்னு சொன்னா இவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் கேடு கட்டவன் தான் போறான்னு அர்த்தம். ஏன்? இந்த மனைவி இவனுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்து வந்து விட்டாள், இவனுக்காக வேண்டிய அனைத்தையும் அர்ப்பணித்து வந்து விட்டவள் தன்னுடைய கணவனை சரியில்லை என்று சொல்கிறார் என்றால் போலித்தனமா சொல்ல மாட்டா, பொய் சொன்னா அது வேற விஷயம். உண்மையாக சொல்கிறார் என்றால் இவள் அனுபவித்து அந்த கணவனுடைய ஒழுக்கங்களை பார்த்து குறை கண்டுதான் சொல்கிறார் என்று அர்த்தம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் ஹைருக்கும் ஹைருஹும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவங்க யார் என்று சொன்னால் தன் குடும்பத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்கள சிறந்தவர்கள். அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் உங்கள ரொம்ப சிறந்தவனா இருக்கிறேன். எப்படி தெரியுமா? என் மனைவிடத்தில் நான் சிறந்தவனா இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பண்பு நலன்கள் தான், அதுவும் குறிப்பாக அது மனைவி சொல்லக்கூடிய சர்டிபிகேட் மூலமாகத்தான் அது உயர்த்தி நிற்கும். ஏன்னா மனைவிட்ட இவன் சரியாக பேசல பழகலன்னு சொன்னா இவன் வேற எங்கேயோ தவறான ஒரு வழிக்கு போய்கிட்டு இருக்கிறான்னு கூட அர்த்தம். அப்படிதானே போயிருது. அப்ப மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்க கூட அவன் நிறைவேற்றாம போகிறான்னா வேற எங்கேயோ விபச்சாரத்துல விழுகிறான்னு அர்த்தம். அதுவும் கூட ஒழுக்கத்தை பாதிச்சிருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு இலக்கணமா சொன்னாங்க. இதை விட முக்கியமா சொன்னது என்ன? இவனுடைய இறை நம்பிக்கையை பரிபூர்ணப்படுத்துவதே இந்த நற்குணங்கள் தான், நல்ல ஒழுக்கங்கள் தான் இறை நம்பிக்கையை பரிபூர்ணப்படுத்தும் என்று சொல்றாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த நல்ல ஒழுக்கத்திற்கு பேர் போன அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த உலகத்துல ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி இறைவன் பல நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இறை தூதர்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் எந்த அளவுக்கு விளக்கி சொல்றான். இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், நபியே முகமதே நீங்கள் மகத்துவமிக்க நற்குணம் கொண்டவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல குணம் கொண்டவராக இருக்கிறீங்கன்னு சொல்லல, மகத்துவமிக்க அழகான குணம் கொண்டவரா இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு அழகான குணம், எந்த அளவுக்கு அழகான ஒழுக்கம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதுத்துவம் பெறுவதற்கு முன்னால் 40வது வயசுல தான் தூதுத்துவம் பெறாங்க. அந்த 40வது வயசுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த வாழ்க்கை வாலிப பருவத்தில் எல்லாம் எந்த விதமான பிசகு ஏற்படாமல், குழப்பம் ஏற்படாமல், பிரச்சனை ஏற்படாமல், அவருடைய பேச்சுல, அவருடைய நடத்தையில, அவருடைய வார்த்தைகள்ல, அவருடைய பார்வை, அவருடைய ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல், நம்பிக்கை எல்லாத்துலயும் கிளீனா இருந்தாங்க. அதுதான் அல்லாஹ் சர்டிபிகேட் சொல்றான். இது எந்த இடத்துல சர்டிபிகேட் சொல்றான்? நூன், அந்த சூராவுடைய தொடக்கத்துல கலம் என்ற அத்தியாயத்தை தொடங்குறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகிறதே அந்த எழுதுகோல் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி தொடங்குறான். சத்தியம்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான்ல, அது சத்தியம்னு சொல்றதை விட அந்த எழுதுகோல் ஆதாரமா இருக்குதுன்னு அர்த்தம். சாட்சியா வைத்து சொல்றான் அல்லாஹ். சத்தியம்னா என்னது? சாட்சியா வச்சு சொல்றது. நம்ம ஒரு ஆளுக்காண்டி கார்டியனா போய் நிக்கிறோம், இவன் உண்மையானவன் தான் என்று சத்தியம் போட்டு சொல்றோம்னு அர்த்தம். அவனுக்கு நான் பொறுப்பாளர், சாட்சின்னு அர்த்தம். அதே மாதிரி காலத்தின் மீது சத்தியம்னு சொன்னா மனுஷன் நஷ்டத்துல இருக்கா என்பதற்கு காலம் சான்றா இருக்குது. இந்த பாருங்க டைம் வேஸ்ட் பண்றான், இந்த பாருங்க நிமிஷத்தை வேஸ்ட் பண்றான், இந்த பாருங்க 10 நாளை வேஸ்ட் பண்றான், அது சாட்சி. அது மாதிரி நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு காலத்தின் மீது சத்தியம்னு சொன்னா காலத்தை சாட்சியா வைக்கிறன்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், எழுதுகிற பேனா இருக்கிறதே அது ஒரு சாட்சி. என்ன சாட்சி? மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக்க லமஜ்னூன், நீங்க உங்களுடைய இறைவனின் அருளால் பைத்தியக்காரன் கிடையாது, நீ பைத்தியக்காரன் கிடையாது என்பதற்கு இந்த பேனா சாட்சி என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குச்சுல்ல. இன்னைக்கு உலகத்துல ஏராளமான எழுதுகோள்களால் பாதுகாக்கப்பட்ட லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாதுகாத்து வைத்து இவர் பலகீனமானவர், இவர் பொய்யர், இவர் உண்மையானவர், மேன்மையானவர், பாதுகாப்பானவர், பேணுதல் உரியவர் என்றெல்லாம் பட்டியல் போட்டு இவர் அறிவிப்புல நம்பகமானவர், எனவே இவர் தருகிற செய்தி நம்பகமானது என்று சொல்லி இந்த செய்தியின் மூலமாக இந்த தாபீன், இந்த தாபீன் சொன்ன சஹாபி, இந்த சஹாபி சொல்ற ஹதீஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எழுதுகிறதே எழுதுகோல், அது சாட்சி சொல்கிறதாம். இந்த தூதர் இன்னகல அலா குலுக்கின் அலீம், மகத்துவமிக்க குணமாக இருக்கிறீர்கள், அழகான கேரக்டர் கொண்டிருக்கிறீர்கள் என்று அது சாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. வாழ்ந்தது மட்டும் இல்ல, தன் கொள்கையை பதிவு செய்வதற்கு இதுதான் பயன்படுத்தவும் செஞ்சாங்க. நம்ம ஏற்றுக்கிற கொள்கை கரெக்டா இருக்கணும் வைங்க, கொள்கை கரெக்டா இருந்தா போதுமா? நம்மள்ட்ட லைசன்ஸ் இருக்குது, என்னப்பா 2 வீலர் ஓட்ட தெரியுமா? இந்தாங்க லைசன்ஸ். கார் ஓட்டுவேன், இந்த லைசன்ஸ் ஓட்டி காட்டு, அது சரியில்லை. லைசன்ஸ் ஏதோ வாங்கிட்டான், வாங்கும்போது கரெக்டா இருந்திருக்கான், இப்ப சரியில்லை, எடுத்துக்குவானா? லைசன்ஸ் கையில இருக்குப்பா, செயல்பாட்டுல இல்லையேன்றானா இல்லையா? அப்ப அந்த மாதிரி இவனுடைய ஈமான் கரெக்டா இருந்திருக்கலாம். கொள்கைங்க அல்லாஹ் தாங்க வணங்குவேன், யாருக்கும் தலை சாய்க்க மாட்டாங்க,
தூதர் மட்டும்தாங்க பின்பற்றுவேன், வேற யாரையும் பின்பற்ற மாட்டாங்க. கொள்கை கரெக்டா இருக்குது, செயல்பாடு அது இந்த ஒழுக்கத்துல தான் வெளிப்படுத்த முடியும். ஒழுக்கம் கெட்டவனா இருக்கிறான் சொன்னா ஏத்துக்க முடியுமா? அவன் சொன்னதை மக்கள் ஏத்துக்குவாங்களா? இதுதான் கொஸ்டின் வைப்பாங்களே. ஒருத்தன் ஒழுக்கத்துல டேமேஜ் ஆனவனுடைய கொள்கை எவனாவது விளங்குறானா ஏத்துக்க மனசு வருதா? என்னங்க பேசுறான் வாய்களையே, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த பொம்பளை இப்படி பிள்ளை இருக்கிறான், இந்த வார்த்தை இப்படி பேசுறான், வாயத்தொந்த கெட்ட வார்த்தை பேசுறான், பார்வை சரியில்லை, அவன் கொடுக்கல் வாங்க சரியில்லை, நம்பிக்கை சரியில்லை, நாணயம் சரியில்லை, மோசடிக்காரனா இருக்கிறான், இவன் எப்படிங்க பேசுறான் என்று அவனுடைய பேச்சுக்கு எந்த விதமான மதிப்பு இல்லாம தூக்கி எறிகிறாங்கன்னா என்ன காரணம்? அந்த ஒழுக்கம் தான் தூக்கி நிறுத்தும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாவா பணிக்கே பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினது என்ன தெரியுமா? இந்த ஒழுக்கத்தை தான் ஆயுதமா வச்சு பயன்படுத்தினாங்க. எத்தனையோ தூதர்களுக்கு அற்புதம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் குர்ஆன்னு சொன்னாங்க. குர்ஆன்னா நமக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தொகுப்பா ஒரு புத்தக வடிவுல, அந்த குர்ஆன் அல்ல, ஒரு ஆயத்து. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வசனங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ற இறை வசனங்கள் இறங்கி 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 தான் தொகுக்கப்படுகிறது. அங்கங்க வரக்கூடிய வசனங்கள் என்பது அப்பப்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் எதை ஆயுதமா வச்சு பேசினாங்க மக்கள்கிட்ட? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்களே, கவலைப்படாதீங்க, ஏன் பதட்டம் அடைகிறீங்க? அல்லாஹ் உங்களை வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் உங்களை வழி கெடுக்க மாட்டான், ஏமாத்த மாட்டான், உங்களுக்கு எந்த விதமான இழப்பு ஏற்படாது. இப்ப சாதாரண நீங்க எப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் உங்களுக்கு இருக்குது, உங்களை எப்படி அல்லாஹ் கைவிட்டுவாங்கறீங்க என்று ஒரு ஆர்வப்படுத்துற அளவிற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கி நிறுத்துறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நற்குணம் தான் ஒரு ஆயுதமாக இருந்தது, நல்ல ஒழுக்கம் தான் ஆயுதமா இருந்தது. அந்த ஒழுக்கத்தையே ஒரு சாட்சியா வச்சு சொல்றாங்க, மக்களே லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறேன். சொல்லுங்க, பொய் பேசியிருக்கிறேனா? எந்த பெண்டையா தவறா நடந்திருக்கிறேனா? நான் நாணய மோசடி பண்ணிருக்கிறேனா? ஏதாவது கொடுக்கல் வாங்கல குழப்பம் செஞ்சிருக்கிறேனா? உண்மை இல்லையே. நான் சொன்னா நீங்க நம்புறீங்கல்ல, என் மேல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது இல்ல? அப்பலா தாய்க்கில் விளங்க மாட்டீங்களா? நானா பொய் பேசுவேன், நானா ஒரு இட்டு கட்டுவேன், நானா பைத்தியம் பிடிக்கப்பட்டவன், நானா ஒரு செய்தியை விலைக்கா வேண்டி பேசுறேனா? ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளில் நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு எடை போடுங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கையில டேமேஜ் இருக்குதா? டேமேஜ் இல்லைன்னா அப்பயே இந்த வாழ்க்கையை ஏத்துக்க மாட்டீங்க, இந்த கொள்கையை ஏத்துக்க மாட்டீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எதிரிகளால் கணிக்க முடியவில்லை, குற்றம் சுமத்துவதற்கு பாரதூரமாக தூக்கி எடுக்க முடியவில்லை. எப்படி சொன்னாங்க? வளர்றாருங்க, பைத்தியங்க, இப்படிதானே சொன்னார்களே தவிர வேற எதுவும் சொல்ல முடிஞ்சதா? ஆள் சரியில்லை, பெண்கள் விஷயத்துல சரியில்லை, அவர் கொடுக்கல் வாங்கல சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, ஒரு ஆள் சொன்னாங்களா? எந்த அளவுக்கு தூக்கி பேசுறாங்க? அபூ சுஃபியான் போய் பேசுறாங்க. அபூ சுஃபியான் இந்த ஹிர்கல் மன்னர்கிட்ட போய் பேசும் பொழுது, மாதா யமுருக்கும், முகமதுன்னு ஒரு தூதர் வந்திருக்காருல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? யமுர்னா பிஸ்ஸலாத், அவர் எங்களுக்கு தொழ சொல்றாங்க, ஒரு ஜகாத், ஜகாத் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி முன்னோர்கள் சொல்றதெல்லாம் விட்டுருங்கப்பா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்றாங்க. ஒல்ல அஃபாயிஃப், சுயமரியாதையோடு இருங்க, கையேந்திராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் செய்திகளை சொல்லிட்டு வராங்க. ஏதாவது அவர் மீது உங்களுக்கு குறை இருக்கிறதா? இல்லைன்றாங்க. அவங்க ஒரு பாரதூரமானது ஏதாவது வைக்க முடியுதா? முடியலங்கிறாங்க. ஏன்? இருந்தா தானங்க வைக்க முடியும். எதிரி கூட நடுங்கிறான் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு. நம்ம மக்கள் என்ன வாய்க்கு வந்தபடி ஃபித்னா ஃபசாதை பரப்புறோம், தெளிவா பேசுறாங்க. வாயில எள்ளூருண்ட சாப்பிட்ட மாதிரி அவதூறு அடிச்சு விட்டு கிளப்பிடுறது. ஆனா எதிரி கூட அன்னைக்கு பயந்தான். எதை பேசுறதுக்கு? அசத்தியத்தெல்லாம் கொள்கை அசத்தியம். ஆனா அவதூறு பேச மாட்டான். நம்மால் காழ்ப்புணர்ச்சியே பாதி வளரிடுவான், வாந்தி எடுத்துருவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு அபாண்டம் கூட வைக்க முடியலன்னு சொன்னா என்ன காரணம்? அவர்களுடைய தனி மனித ஒழுக்கம் தான் இந்த கொள்கையை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தது. அப்ப இந்த ஒழுக்கத்துல முக்கியமான இடம் எங்க அப்படின்னு கேட்டா ஒரு 2 அம்சம் இருக்கிறது. அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, மா அக்ஸருமா யுத்கிலுல் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதனை சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடியதுல அதிகமான மக்களை சொர்க்கத்துல எது நுழைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவது, வ ஹுஸ்னு குல்கின், நல்ல அழகான ஒரு அழகிய பண்பு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒழுக்கமும் இறையச்சமும் தான் அதிகமான மக்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் சஹாபாக்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் இந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு டேமேஜ் பண்ண வேண்டிய விஷயமே. அது என்ன சொல்றாங்க? அக்ஸருமா யுதுகிலின் நார், அதிகமான மக்களை நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடியது அப்படின்னு கேட்கும்போது, அல்ஃபமு வல் ஃபர்ஜு,
இந்த நாவும் மர்ம உறுப்பும் தான், இரண்டு தாடைக்கு இடையில் இருப்பதும் இரண்டு தொடைக்கு இடையில் இருப்பதும் தான் இந்த மனிதனுடைய வாழ்வை நாசமாக்கி அவனை நரக படுகொலிக்கு தள்ளக்கூடியது. அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு போவதற்கே இது காரணமாக அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை சுனன் இப்னு மாஜாஹ் ஹதீஸ் நூல் 4236 பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, அதிகமான மக்களுக்கு சொர்க்க பூஞ்சோலை கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறதே இறையச்சம். இந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒழுக்கம். அந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கே அது இறையச்சம்ங்கிறது ஒரு அடிப்படையா இருந்தாதான் ஒழுக்கமா வாழவும் முடியும் அவனால. அந்த ஒழுக்கமும் அந்த இறையச்சம் தான் இவனை சொர்க்கத்திலையும் கொண்டு போய் சேர்க்கும், இவனை ஈமான்தாரியா வாழவும் வைக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நாவும் மர்ம உறுப்பும் இவனை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தாமல் ஒரு வரம்பு மீறி நிலையில் பயன்படுத்தப்பட்டு விட்டால் அந்த இரண்டு உறுப்பின் காரணமாக இவன் நரக படுகொலிக்கு போவதற்கே அது அமைந்து விடும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இது எச்சரிச்சது மட்டும் இல்ல, ஒரு உறுதிமொழி கூட தராங்க. எப்படி உறுதிமொழி தராங்க? மையல்மன்லி, யார் என்னிடம் உறுதிமொழி சொல்கிறார்களோ, வாக்குறுதி தருகிறார்களோ, நம்பிக்கை கொள்கிறார்களோ, உறுதிப்பட ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னவென்று, மாபைன லஹ்யைஹி லிஹ்யைஹி, அவனுடைய இரண்டு தாடைக்கு மத்தியிலும், வமாபைன ரிஜ்லைஹி, அவனுடைய இரண்டு தொடைக்கு மத்தியிலும் உள்ளதை பாதுகாப்பேன், பேணிக்கொள்வேன், வரம்பு மீற மாட்டேன், பக்குவப்படுத்திக் கொள்வேன், இறைவனுக்கு பயந்து நல்ல முறையில் அதை பயன்படுத்துவேன் என்று உறுதிமொழி சொல்கிறார்களோ, அதுமன் லகுல் ஜன்னா, அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கிறது என்று நான் உறுதிமொழி சொல்கிறேன். நான் இவனுக்கு சொர்க்கத்தில் கேரண்டிங்க. இதுல கேரண்டி, நீ இந்த மாதிரி நடந்தா நான் கேரண்டி. நீ இந்த மாதிரி தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கிற அந்த நாவையும் மிகச் சரியாக பேணுவேன், வரம்பு மீறி பேண மாட்டேன் என்று நீ உறுதிமொழி கொடுத்தால் உனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான் என்று நான் உறுதிமொழி சொல்கிறேன். இது அல்லாஹ்வுடைய தூதர் இச்சைப்படி இஷ்டத்தெல்லாம் பேசிட்டு போக மாட்டாங்க. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, தனக்கு அறிவிக்கப்பட்ட இறை செய்தி மட்டும்தான் இந்த தூதர் பேசுவார், இஷ்டப்படி பேச மாட்டார். அந்த இறை செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரில 5993 பார்க்கிறோம். அப்ப இதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முன்னிலைக்கு நம்ம வரணும். ஏன் இந்த ரெண்டு தான் நம்ம டேமேஜ் ஆக்குறதுக்கே அதிகமா நிக்கும், வேற எதுல டேமேஜ் ஆக்காது. அதிகமா நம்மள டேமேஜ் ஆக்குறது என்னது? இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுல தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டுல தான் நம்ம பலகீனமாகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல என்னது? முதல்ல நாவு. நாவுல பாருங்க, நமக்கு இந்த நாவு அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல, நாவை கொடுத்தது முக்கியம் இல்ல, அதுல பேச வச்சது கொடுத்தான் பாருங்க, அதான் முக்கியம். நம்மளை விட மாட்டுக்கு பெரிய நாக்கு தான் இருக்குது. அந்த நாக்கை வச்சுக்கிட்டு அது எவ்வளவு தீவனத்தை சாப்பிடுது, பேச வராது. யானைக்கு கூட நல்ல பெரிய நாக்கு தான், பேச வராது. நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்க அல்லாஹ். நம்ம நாக்கு கூட ரொம்ப நீட்டமா வராதுங்க. ஒரு தவளையினுடைய நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அரை மீட்டர் தூரத்துக்கு இருக்கிற பட்டாம்பூச்சி இழுத்து மடக்கிடும், இப்படி திருப்பி மடக்கி இழுத்து உள்ள போட்டுரும். நீட்டமான நாக்கு, பேச வராது. அப்போ நீட்டமான நாக்கு இருந்தாலும் பேச தெரியாத ஒரு பண்பு கொண்டதுதான் அந்த, அப்படி அல்லாஹ் படைப்பினங்களை வச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாக்குல தமிழ் பேசுறோம், தெலுங்கு பேசுறோம், உருது பேசுறோம், கன்னடம் பேசுறோம், மலையாளம் பேசுறோம், இந்தி பேசுறோம், அரபி பேசுறோம், எல்லாத்தையும் பேசுறோம். எதெல்லாம் பேச தெரியுதோ அதெல்லாம் கத்துக்கிட்டு பேசுறோம். இந்த நாக்கை வச்சு எல்லாத்தையும் ருசி கன்றோம், ருசி கன்றதை குறையும் சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த நாக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இதுல பேச்சாற்றல் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. இப்ப நமக்கு இந்த பேச்சாற்றல் இல்ல. இப்ப இந்த அருட்கொடை அல்லாஹ் நம்மகிட்ட எடுத்துட்டான். நம்ம எப்படி வேதனைப்படுறோம்னு பாருங்க. பெத்த தாயிட்ட பேச முடியுமா? பாசத்துக்குரிய பிள்ளைய கொஞ்சுவான், ஊரே எடுத்து கொஞ்சுவான், சொந்தக்காரன்லாம் எடுத்து கொஞ்சுவான். நம்ம கொஞ்ச முடியுமா? அந்த குழந்தை அழுகும் பொழுது தாய் தாலாட்டு பாடுவா, கேட்கதான் முடியும். அந்த குழந்தை அழுகும் போது நம்ம தாலாட்டு ஏதாவது தூங்க வைக்க முடியுமா? அல்லது ஒரு பாதிக்கப்பட்டு நிற்பான், ஆறுதல் சொல்ல முடியுமா? அல்லது அவனுக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? அல்லது இந்த வாய் பேச முடியாட்டியே செவிடாயிருவான். ஆட்டோமேட்டிக்கா இந்த பண்பு போகும்போது அந்த பண்பும் சேர்ந்து போயிடும். இந்த ஆற்றல் போய் அந்த ஆற்றல் போனா அந்த அறிவுரையை கேட்கவாது முடியுமா? முடியாது. அப்ப நம்ம ஒரு வியாபார கடைக்கு போறோம், ஒரு பொருளை கேட்க முடியாது. அந்த பொருளை என்ன பத்தி சொல்றான்னு அது வாய் கேட்க விளங்கவும் முடியாது. பேச்சாற்றல் உள்ளவனையே ஏமாத்துறதுக்கு 1000 பேர் இருக்கிறான்னா இல்லைன்னா அப்போ இது எவ்வளவு பெரிய இழப்பு தட்டுது நமக்கு. நம்மளுடைய தேவைகளை வெளியே சொல்ல முடியாத, உரிமையை மீட்க முடியாத, கோரிக்கைகளை வைக்க முடியாத, அன்போடு பாசத்தோடு பகிர்ந்து கொள்ள முடியாத, இதன் மூலம் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான பலகீனத்தை கொண்டதுதான் இந்த நாக்கு. எப்ப இந்த பேச்சாற்றல் இல்லாட்டி இதை கொடுத்தா நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இந்த மாதிரியான இக்கட்டில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த நாவாற்றலை எப்படி பயன்படுத்தணும்?
எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம்? புறம் பேசுறது, பொய் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சபிக்கிறது, கேவலப்படுத்துறது, இதுக்கு பயன்படுத்துறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதுதான் இவனுடைய ஒழுக்கத்தை டேமேஜ் ஆகக்கூடியது. ஒருத்தனை பத்தி டேமேஜ் ஆக்குறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்க விஷயத்துல ரெண்ட குறிப்பிட்டாங்கல்ல, அந்த ரெண்டையுமே பாருங்க. இந்த உலகத்துல நம்ம அதான் பேசுவோம். ஒரு ஆள் எப்படிங்க, அவர் வேகமா நடக்கிறாருங்க, சரியில்லை, யாராவது சொல்லுவோமா? அவர் ஆள் எப்படிங்க, அவர் கை கொஞ்சம் நீளங்க, ஆள் சரியில்லை, அப்படி சொல்லுவோமா? ஆள் எப்படிங்க, அவர் முதுகு கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி இருக்குங்க, ஆள் சரியில்லை, சொல்லுவோமா? எதை டேமேஜ் ஆக்குறதுன்னு, ஆள் வாய் சரியில்லைங்க, மனுஷனாங்க வாயை திறந்தா அப்படி பேசுறான் இப்படி பேசுறான், அதை பேசுவோம். அல்லது ஆளு சரி அவன் பார்வையே சரியில்லைங்க, மனுஷனான திருட்டு பையன் மாதிரி இருக்கு அவனை பார்த்தா, அப்படின்னு பேசுவோம். அல்லது அவனுடைய கேரக்டர் மோசம் வைங்க, வேணாங்க அம்மாடி நம்ம வீட்டு பொம்பளை இங்கெல்லாம் வேலைக்கு வச்சிடாதீங்க அப்படின்ட்டு கேரக்டர் பார்த்து பேசுவோம். ஒண்ணு அந்த மர்ம உறுப்பு தொடர்பான ஒரு விஷயத்தை பேசுவோம், அல்லது நாக்க பத்தி பேசுவோம். வேற ஏதாவது பேசுவோமா? பேச மாட்டோம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரெண்டு தான் இவனை நரகத்துல கொண்டு போய் சேர்த்தக்கூடியதுல ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டுல பொறுப்பெடுத்துக் கொண்டவனுக்கு நான் சொர்க்கத்தையே ஏற்றுக்கொள்கிறேன், அவனுக்கு கிடைக்கும் என்று வாக்குறுதி தருகிறேன்னு சொல்றாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எந்த மாதிரி எல்லாம் ஒரு மூமின் இருக்கணும், அவன் மூமீனாக ஈமானை பரிபூரப்படுத்த நினைத்தால், இதன் மூலமாக அவன் சொர்க்கத்துக்கு போக நினைத்தால் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. லைசல் முஃமினு பித்தான், ஒரு மூமின் குறை பேசி தெரியக்கூடியவனாக இருக்கக்கூடாது. குறை சொல்லலாம், திருத்தறதுக்காக வேண்டி குறை சொல்லலாம், மனசை வெக்ஸ் அடிக்கிறதுக்காண்டி குறை சொல்லக்கூடாது. இப்ப ஒருத்தர் செய்யறாரு, மைக்கு சரியில்லைங்க, அது சரி பண்ணிக்கங்க, அடுத்த நிகழ்ச்சி வரும்பொழுது எடுத்து வச்சுக்கோங்க, இது என்னது சரி செய்வதற்கான குறை. ஆனா இவன் எப்ப மைக் வேணாலும் சரியா இருக்காது, இந்த மைக் சரியா இருக்குது, இப்படி குறை சொல்லணும்னா அது என்ன ஏற்படுத்தும்? மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஒரு தொலை வைக்கிறாரு, என்னங்க தொலை வைக்கிறேன், கிராத்தாங்க, அது கழுது கத்துற மாதிரி இருக்குங்கிறோம், இது எப்படி இருக்குது? நீங்க தொலை வச்சீங்க, அந்த நாள கொஞ்சம் சரியில்லை, இது என்னது? இது திருத்துறதுக்காண்டி சொல்ற குறை, கிராத்தாங்க, அது மனுஷன் கேட்க முடியுதாங்க, இது என்னது? இது கேவலப்படுத்துற குறை. அப்ப மூமின் இப்படி குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல மாட்டான்றாங்க. குறை சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டா அப்ப குறை சொன்னவன் யாரு? மூமின் இல்லைன்னு அர்த்தம். ஈமானுடைய அம்சத்தை நம்ம முழுமை பெறலன்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைசல் முஃமினு பித்தான் வலல்லான், சபிக்கக்கூடியவனா இருக்க மாட்டான். சாபம், சாபத்துல ஆண்களை விட பெண்கள் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. நாசமா போடா, நிர்மலா போடா, கொள்ளையில போடா, குழியில போடா, வெளியே வாடான்னு, ஆக்சிடென்ட்ல அடிச்சு சாவிடா, அப்படி சாவிடா, இப்படி சாவிடா, விசா இல்லாம போடா, பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு போடான்னு ஏகப்பட்ட திட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம ஆம்பளைங்களுக்குள்ள சில நேரத்துல சில ஆண்கள் அந்த எதிர்ப்பை சந்திக்கிறதுக்கு அடிப்பாங்க. அந்த அடிக்க தெரியாத பலகீனத்தில் உள்ளவங்க சபிப்பாங்க. அது இருக்கா இல்லையா? இதை மூமின் செய்யக்கூடாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சில நேரங்கள்ல லா தசுப்பு வலா அம்பாலிக்கும் வலா அவுலாதிக்கும் வலா, உங்களுடைய காசு பணத்துக்கு எதிராகவோ, உங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக கூட நீங்க சபிச்சிடாதீங்க. ஒரு சில நேரங்கள் அமையும், மலக்குமார்கள் ஆமீன் ஆமீன் என்று பல நேரங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பல நேரங்கள்ல சொல்ற ஆமீன்ல நம்ம இமாம் வலல்லாலின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆமீன் சொல்லுவோம்ல, அந்த ஆமீனும் அவங்க சொல்ற ஆமீனும் பொருந்துச்சுன்னா நமக்கு சொர்க்கங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அது பரக்கத்தாக அமைகிற ஆமீன். அது யாருக்கு அமையுதோ அல்லாஹ் அருள் புரியணும். ஆனால் சில நேரங்கள் நம்ம சபிப்போம் பாருங்க, அப்ப ஒரு ஆமீன் சொல்லி அது அவங்க சொல்ற ஆமீனும் ஈக்குவலா போயிடுச்சு. அவங்க விளங்கி சொல்ல மாட்டாங்க, அவன் பிள்ளை தூக்கிட்டான் இப்ப ஆமீன் சொல்லணும், அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க யார் நல்லவனா கெட்டவனா பெரியவனா சின்னவனா ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது, சொன்னதை செய்வாங்க. அப்ப ஆமீன் ஆமீன் அல்லாஹ் தான் சொல்ல வைப்பான். அந்த நேரத்தில் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது நிறைவேறிவிடும். இப்ப நம்ம சில நேரம் சில குழந்தைகளை பார்ப்போம், வயிற்று போக்காவே இருக்கும். இது என்ன நினைக்கணும்னா, இது ஏன் இப்படி தொடர்ச்சியா வயிற்று போக்கா இருக்குது, உணவு சரியில்லை, இதுவும் காரணம் தான். அப்ப ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆனது ஒரு காரணம் தான். இதில் இன்னொரு காரணத்தை விளங்கணும். பல நேரங்களில் உணர்வு சரியில்லாத போதெல்லாம் இறைவன் பல சந்தர்ப்பங்களை காப்பாற்றிருக்கிறான், அருள் புரிஞ்சிருக்கிறான். ஆனா இப்ப இது ஏன் வந்திருக்குது? சில நேரங்களில் நம்ம ரொம்ப வயிற்று கழிச்சல்ல போயிருவ அப்படின்னு நம்ம திட்டு இருக்கிறோம், அதுக்கு ஏதாவது ஆமீன் ஆயிருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம சில பாரதூரமான ஒரு தப்பினால் தான் இது ஏற்பட்டிருக்குமோங்கிறத நம்ம யோசிச்சோம்னு சொன்னா அதனுடைய பின்னடைவு தெரியும். அப்ப இதை சபிக்கக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. வலல் ஃபாஹிஷ், அவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது. வலல் பதீஇ, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதை திருமதிங்கிற ஹதீஸ் நூல் 1900வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப ஒரு மூமின் என்ன மாதிரியான டேமேஜான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது? குறை சொல்லி திரியக்கூடிய வார்த்தைகள், சபிக்கக்கூடிய வார்த்தைகள், கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, ஆபாசத்தை பேசக்கூடிய வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பேசுறது. அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினா கிட்ட அவனு நிக்கவும் மாட்டான், அவன் ஒழுக்கத்துக்கு அதான் டேமேஜ். இப்படி ஒருத்தன் ஒரு மணி நேரம் பேசிட்ட பிறகு அவன் சொல்ற எதாவது நம்ம ஏத்துக்குமா? இப்ப உதாரணத்துக்கு பயான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்,
பேச்சு வாக்குல வேகமா டபார்னு ஒரு வாய் தவிர ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சு. என்ன சொல்லுவோம் எல்லாரும்? 57 நிமிஷம் பேசின பயானம் யாருமே பேச மாட்டோம். அந்த ஹதீஸ் சொன்னாரு, இந்த ஹதீஸ் சொன்னாரு, இந்த வசனம் சொன்னாரு, அந்த தொகுப்பு சொன்னாரு, இது முன்னுரை சொன்னாரு, இப்படி முடிவுரை சொன்னாரு, அந்த மாதிரி ஆயத்து சொன்னாரு, இதுக்கு இந்த விளக்கம் சொன்னாரு, ஒரு ஆள் பேச மாட்டோம். எதை பேசணும் தெரியுமா? பயானங்க அவன் பேசுறான், அவன் வாயில என்ன வார்த்தை ஒரு பேசலாம், அப்படி ஆலிம்சா பேசலாம், அப்படி அந்த டேமேஜ் ஆக்கிட்டு போயிருவாங்களா இல்லையா? அந்த 1 மணி நேரம் எடுபட்டு வீணா போயிருச்சது. அப்ப என்ன காரணம்? நம்முடைய வார்த்தைகள்ல அது அசிங்கமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள். நம்முடைய வார்த்தைகள் பாதிக்கப்பட்டவன் திட்டுறானா திட்டுறது தனி, அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் இந்த தனி மனித ஒழுக்க பாதிக்கப்பட்டவன் திட்டினா வாழ்க்கையெல்லாம் திட்ட மாட்டான், பாதிக்கப்படும் போதுதான் திட்டுவான். எல்லா நேரத்திலும் அவன் திட்டினா அது அவன் ஒழுக்கத்திலே டேமேஜ் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்படி திட்டக்கூடாது. அதிகம் குறை சொல்லக்கூடியவனாக, சபிக்கக்கூடியவனாக, அசிங்கமான வார்த்தைகளையும் அருவருக்கத்தக்க வார்த்தையை பேசக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காம வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பண்புகளையும் பயன்படுத்தாம, தீய பண்புகள் பக்கம் போகாம அவங்க வாழ்க்கை நடத்தி காட்டுறாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, சொல்றோம், நம்மளே அறியாம சில நேரத்தில் அப்படி வந்துருது நினைக்கிறோம்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறாங்க. எந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறாங்க? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதரை வைத்துக்கொண்டு இவருடைய அந்த 23 வருஷத்துல உனக்கு எல்லாத்தையும் அழகிய முன்மாதிரினா என்ன அர்த்தம்? சாதாரண அர்த்தம் அது? இந்த மனிதருடைய ஒவ்வொரு செயலும் உனக்கு சட்டம், அந்த செயலை செய்ய சொல்றதுக்கு உனக்கு அங்கீகாரம், அது உனக்கு மார்க்கம். அந்த மனிதர் எப்படி வாழ்வார்? அப்ப நம்ம எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அது இந்த சமுதாய உலகத்துக்கே சட்டமாயிரும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தப்பா செஞ்சிட்டோம்னா சட்டமாயிருமேங்க அது. உதாரணத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் ஒரு செய்தி வருது. ஒரு குப்பை தொட்டி பக்கம் போனாங்க, அந்த இடத்துல நின்று சிறுநீர் கழித்தாங்க வருது. இது சட்டம் தான், அது சந்தர்ப்ப சூழ்நிலை. அங்க சிறுநீர் அப்படி கழிச்சுட்டாங்க, இது நமக்கு அனுமதிக்கப்பட்டதுதான், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அது உலகமே சட்டமா எடுத்து செய்யறமா இல்லையா? பல சந்தர்ப்பங்களை செய்யறமா இல்லையா? ஆனால் இதை ஒரு சில பேர் பார்த்து அருவருப்பா நினைப்பாங்க. மார்க்கத்துல கூடும். எப்ப இது கூடுங்கிறோம்? தூதர் செஞ்சதுனால கூடுங்கிறோம். தூதர் இதை மார்க்கம் என்று சொல்ற காரணத்தினால அங்கீகரிச்சனால கூடுங்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கவனமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அம்சத்தை அமைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல கூட திட்டக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. அந்த வார்த்தை டேமேஜான வார்த்தையை கேட்டுட்டு ஓ இப்படி எல்லாம் கூட திட்டலாமோ என்று 4 பேர் இதை படிப்பினை வச்சு மார்க்கமாக்கிட கூடாது. ஒரு நாள் ஒரு நபித்தோழ வராங்க. அவர் வஹ்ஷிங்கிறவர் சஹாபி ஆகல. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவர்களை உஹது யுத்தத்துல கொலை செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சொந்தம். அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு தோழர். அந்த தோழரை இழந்த காரணத்தினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனவேதனை அடைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது வரக்கூடிய சஹாபி ஒரு மனிதர் யாரு? வஹ்ஷி. நான் தான் கொன்னேன், நான் அந்த தப்புக்காண்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், நீ என்ன மூஞ்சியை பார்க்காதப்பா, கொஞ்சம் திரும்பி போய் பேசாம போயிரு, நீ என் மூஞ்சி பார்க்காத போ அப்படின்னு திரும்பிக்கிட்டாங்க. இது ஏன் தெரியுமா? இது மார்க்கமாயிடக்கூடாது. அந்த நேரத்தை தன் சொந்தக்காரனை கொலை செய்தார் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியாக்ஷன் மாறிவிட்டால் அது மார்க்கம் ஆயிரும். அந்த நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசியிருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் பேசலாமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த நேரத்தில் அடிச்சிருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவன் செய்யலாம், ஒரு தூதர் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா விதிவிலக்கு வச்சுட்டான். நீ செஞ்சா அது உலகத்துக்கு சட்டமாயில ஆகி போயிரும், செய்ய சொல்ற ஆதாரமாயிரும், செய்யுங்கன்னு தூண்டுற மாதிரி ஆயிடும். அதனால தான் சில நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்களே தன்னால் முடியவில்லைங்கிற நிர்பந்தத்தில் செஞ்சாலும் அல்லாஹ் கண்டிச்சிடறான். உஹது யுத்தத்துல கடவாய்ப்பல் உடைக்கப்பட்ட நேரத்துல கைஃப யுஃப்லிஹுல் கௌமும், அவர்கள் இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும்? இந்த தூதருடைய கன்னங்களை ரத்தத்தால் சாயம் பூசியவர்கள், முகத்தை ரத்தத்தால் சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிப்பாங்க? இது கொந்தளிப்பு, தான் ஏற்பட்ட பாதிப்பு தாங்க முடியாம வந்த வார்த்தைகள். அல்லாஹ் என்ன செய்யறான்? லைஸலக மினல் அம்ரி செய்யும், இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, ஏன் பேசுற இப்படி அப்படின்னு கண்டிக்கிறானே. ஏன் கண்டிக்கிறான்? பாதிப்புல கண்டிக்கிறாங்க. இந்த தூதருடைய வழிகாட்டுதலும் வாழ்க்கை வழிமுறைகளும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி என்று சொல்லப்பட்டிருச்சு, அது மாதிரி வாழ்ந்து காட்டணும், நீ ஏன் இப்படி கோபப்பட்ட என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால், அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான சந்தர்ப்பங்கள்ல அந்த பண்பு நலன்கள் எல்லாம் ஒரு ஒழுக்க சீலரா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பற்றி சஹாபிய பெண்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, கான குல்கு குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையே குர்ஆனாக இருந்துச்சு. அவருடைய பண்பு நலன்கள் குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை இருக்குங்க, வாழ்க்கையில செயல்பாடா இருக்குங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தது என்றால்,
இந்த தூதர் அவர்கள் அப்படி வாழ்ந்துட்டு தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட என்னவா இருக்கணும்? நம்ம சொல்லணும், சொல்ற மாதிரி நம்மளும் வாழணும். நம்ம என்ன செஞ்சக்கூடாது, அதெல்லாம் முடியாதுங்க, சாத்தியமாகுமா, ஆத்திர அவசரத்துல வரதுதான் அப்படின்னு பேசக்கூடாது. லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாயிஷன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு காலத்திலும், ஒரு நேரத்தில் அல்ல, ஒரு காலத்திலும் அசிங்கமான பேச்சை பேசியதில்லை. வலா முத்தஃபஹிஷன், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை சொன்னதில்லை. வகான யகூலு, அந்த மாதிரி பேசுற ஒரு வாய்ப்பு வந்து விட்டாலோ, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ, அந்த கணவன் மனைவி ஒரு பிரச்சனைகள், சில கசப்புகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அதை சகிச்சுக்கிட்டு, அதை சமாளித்துக்கிட்டு உடனே சொல்லுவாங்களா, இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாகா, உங்கள ரொம்ப சிறந்தவங்க யார் தெரியுமா? பண்பில் சிறந்தவர்கள் தான், அதெல்லாம் நான் சகிச்சுக்கிறேன். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுல போய் அந்த செருப்பு தைக்கிற வேலை, இருக்கிற கிழிஞ்சு போன துணியை தைக்கிற வேலை, அந்த துணியை துவைக்கிற வேலை, இந்த வேலை எல்லாம் செய்வாங்க. சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் சகிச்சவளை திட்டி போனதில்லை. ஒரு நேரத்துல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல இருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல இருந்து ஒரு உணவு பாத்திரம் கொண்டு வரப்படுதா இல்லையா? அந்த உணவு பாத்திரத்தை அவங்க டக்குன்னு கோவப்பட்டு வீசிடுறாங்க, அது உடைக்கப்படுது. உடைக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அது என்னன்னு பார்த்து அதை மெதுவா எடுத்து இந்தாப்பா கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. அது அங்கேயும் சரி கட்டுறாங்க. இங்க இந்த மனைவிட்டையும் நீ ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்த, நீ ஏன் இப்படி கோவப்பட்டன்னு சொல்லி என்ன செய்யல, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எல்லாம் பேசவே மாட்டேங்க, திட்டவே மாட்டோம், ஓங்கி ஒரு அரை 2 பல்லு உழுகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க அப்படிம்போம். ஏன்னா இது நம்ம கேரக்டர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் ஒரு மனைவியை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது படும் கஷ்டம். அவங்க பல மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் வெளிரங்க வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை மார்க்கமாக எடுத்துச் சொல்வதற்கு சில மனைவிமார்கள் தேவைப்பட்டார்கள். அப்படி கட்ட வேண்டிய சூழ்நிலை. அந்த மனைவிமார்களோடு ஒருத்தங்க வாழ்க்கை நடத்தி மக்களையும் சமாளிச்சு, குடும்பத்தையும் சமாளிச்சு, ஒரு இறை தூதராக இருந்து, ஆன்மீக தலைவராக இருந்துச்சு, ஆட்சி தலைவராக இருந்துட்டு, குடும்ப தலைவராக நிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இக்கட்டில் சந்தித்த தூதர் அவர்கள் ஒரு காலத்திலும் கெட்ட வார்த்தை பேசியதில்லை, அருவருக்கத்தக்க வார்த்தையை பேசியதில்லை. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த நாவு எந்த மாதிரி வரக்கூடாது, சில பேருடைய பேச்சுக்களை பார்ப்போம், சட்ட 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 சடன் பேசுவாங்க. அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் கெட்ட செயல்களையும் திட்டதையும் அவதூறுகளையும் வார்த்தைகள் சரளமா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே அவன் மனைவி அப்படியே, அவன் பிள்ளை அப்படியே, அவங்க அக்கா அப்படி, இப்படி கடகடன்னு வரும் பாருங்க. இவர்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, இன்னமின் அஹப்பிக்கும் இலைய, உங்கள எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய சிலர் இருப்பார்கள். வா அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் நான் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில் சில பேர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால், அஹாசினிக்கும் அஹ்லாகா, அழகிய பண்புகள் கொண்டவர்கள், நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள். வ இன்ன அபகலக்கும் இலைய, எனக்கு கடுமையான கோபத்திற்குள்ளவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். வ அபாதக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் எனக்கு பக்கத்திலே கூட நெருங்க முடியாமல் வெகு தூரமாக செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அஸ்ஸர்சாரூன், வார்த்தைகளை சரளமாக, அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை சரளமாக பேசி திரிபவர்கள். வல் முத்தஷத்திகூன், முணங்கிக் கொண்டே இருப்பவர்கள். சில பேரை பாக்குறோம்ல, வாய் மட்டும் முணங்கும், கிட்ட எவனும் போக மாட்டான், அந்த மனிதனோட கிட்ட ஒரு நாள் கூட தங்கவும் கூட மாட்டான், அவங்க கூட பழக கூட மாட்டான். சில பேருக்கு எப்படின்னா, நல்லா இருக்கீங்களா, வந்துட்டான், சைத்தான் முடிஞ்ச நாய் உருப்பிடுவாங்க, இப்படின்னு முணங்கிட்டே இருப்பாங்க. இந்த சில பண்புகள் சில பேருக்கு இருக்கும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த முணங்குற பண்பு மட்டும் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அதுல கூட இருக்கிற அத்தனை பேரும் எதிரியா மாறிடுவான். ஏன்? அவனுக்கு தப்பான எண்ணம் ஏற்பட்டுரும். ஓ, இவன் நம்மளை பத்தி திட்டுறானோ, முணங்கிட்டே இருக்கான என்ன, அல்லது அவனுக்கு ஏற்பட்ட ஏதோ வலி வேதனையின் காரணமா முணங்குறானோ, நினைச்சலா, இப்படி நம்ம நினைப்போம். கொஞ்ச நேரம் நம்ம நினைப்போம், திட்டுற மாதிரியே முணங்குனா, இப்படி திட்டுவதாக முணங்கிக் கொண்டே இருப்பார்கள். இதனாலேயே இவர்கள் மக்களுடைய வெறுப்புக்கு உள்ளாகுவாங்க, கெட்ட ஒழுக்கம் பண்புகள் கொண்டவராக இருப்பாங்க. இவர்கள் என்னிடத்தில் நரகத்தில் கொண்டு தள்ளப்படுவார்கள், ரொம்ப தூரமா இருப்பார்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, வல் முத்தஃபைஹிகூன், ஒரு கூட்டம் இருக்கும், முத்தஃபைஹிகூன், இவர்களும் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கது ஆலிம்ன சர்சாரூன வல் முத்தஷத்திகூன, சர்சாரூன்னா யாருன்னு எனக்கு தெரியும், வளவளன்னு பேசிட்டே இருப்பாங்க, எதை, அசிங்கத்தை ஆபாசத்தை பேசுவாங்க, அது ரைட்டு. முத்தஷத்திகூன்னா அது யாருன்னு தெரியுது, முணங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். அது என்ன முத்தஃபைஹிகூன், அது யாரு அப்படின்னு அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரியல சஹாபாக்களுக்கு. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முத்தகப்பிரூன், பெருமை அடிப்பவர்கள். இந்த நாக்கு என்னெல்லாம் வேலை பண்ணுது பார்த்தீங்களா, எதுக்கு பயன்படுத்த வேண்டிய நாக்கு என்ன, நான் யாரு தெரியுமா,
முத்தக்கபீர்னா சாதாரண பெருமை இல்ல, பேசும் பொழுதெல்லாம் பெருமை, வாயை திறந்தா பெருமைங்க. நான் தாங்க வர வச்சேன், நான் தாங்க கூப்பிட்டு அனுப்புனேன், என்னால முடிஞ்சதுங்க. நான் செய்ய நினைக்கலன்னா இந்த நாட்டுல 4 வண்டி ஓடாது, 4 பெட்ரோல் பேங்க் இருக்காது, 4 பள்ளி இருக்காது, நான் தான் அப்படிமா எல்லாத்துக்கும் நான் தான் பேசுவான். அவன் ஏழையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் வைங்க, நான் மட்டும் பணக்காரன் ஆயிட்டேன்னு வைங்களேன், இருக்கிற 4 பில்டிங் வித்தாவது உங்களுக்கு சதக்கா கொடுப்பங்க, அப்படி பேசுவாங்க. இதெல்லாம் ஆனதுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இவன் எதை வச்சு பெருமை அடிப்பான்? இல்லாத வச்சு பெருமை அடிப்பான். என்ன? இவனுடைய தன்மைகள். வாயை திறந்தா வாயில வடை சொல்றான்னு சொல்லுவாங்க, தண்ணியில எழுதுறான்னு சொல்லுவாங்க. இவங்களை எல்லாம் அந்த மாதிரியாக போயிருவாங்க. இதெல்லாம் தன்னுடைய நாவால் தப்பு தப்பா பயன்படுத்துற ஒண்ணு. இந்த நாவை கொண்டு வேற ஒண்ணு பயன்படுத்த ஒரு வகைராக்கள் இருக்கிறாங்க. அது என்ன? ஒண்ணு, இந்த நாவால் பேச வேண்டிய ஆற்றலை பெற்றவர்கள் அதை கேவலமான முறையில் பயன்படுத்தி நரகத்துக்கு போறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க யாரு? இந்த நாவு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்துக்க சொல்லல, 2 தாடைக்கு மத்தியில் உள்ள நாவுக்கு மட்டும் பொறுப்பேற்றுக்க சொல்லல, இந்த தாடையும் சேர்த்து பொறுப்பெடுத்துக்க சொல்றாங்க. இந்த 2 உதட வச்சுட்டு தான் பேசவும் முடியும். பேச்சுக்கு இந்த நாவு மட்டும் தான் தேவைன்னு நினைச்சிடக்கூடாது. 2 உதடுல நீங்க பேச வராது, பல வார்த்தைகள் புரியாது. பெபபேன் பேசணும், பெபபேன் பேசுறது கூட இந்த உதடு தேவை. அந்த மாதிரி அந்த 20 தமிழ்ல ஆங்கிலத்தில் 26 எழுத்தா, 26 எழுத்துல 12 எழுத்துக்கு மேல 13 எழுத்துக்கு மேல இந்த உதடு வச்சுதான் பேச முடியும். எல்லா மொழிக்கும் இந்த உதடு பயன்படும். இந்த உதட நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? நரகக்குள்ளி தூக்கி வாயில வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அட இது என்ன சாதாரணமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. ஒரு முஸ்லிம், சிறந்த முஸ்லிம் யார் என்றால், முஸ்லிம்ல பல தராதரம், சிறந்தவன் யார்? தன் நாவினாலும் கரத்தினாலும் எல்லா மக்களுக்கும். அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ் மின் லிசானி வ யதிஹி. ஒரு முஸ்லிம்ல சிறந்தவன் யாருன்னா மனிதர்களை எல்லாம் விட்டு அவர்களுக்கு தங்களுடைய நாவினாலும் கரத்தினாலும் ஒரு தீமையும் செய்ய மாட்டான், அவன் தான் முஸ்லிம். நம்மால் என்ன பண்றோம்? கப்பு கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இந்த சிகரெட்டு மூலமாக நமக்கு என்ன ஏறிச்சு, என்ன குறைஞ்சது சொல்லுங்க? நோய் தான் ஏறிச்சு. என்ன தெம்பு கூடுச்சு? அது ஒரு சைக்காலஜிக்கல் அப்படி நினைக்கிறோம். அது ஒரு போதையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த போதை பொருள் என்ன? குல்லு முஸ்கிரின் ஹம்ருன். ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் ஹம்ரு தாங்க. அது நீராக இருந்தாலும், கன பரிமாணத்தோடு பண்டங்களா இருந்தாலும், அது பவுடராக இருந்தாலும், அது பொயிலையா இருந்தாலும், அது துண்டாக இருந்தாலும், தூசியா இருந்தாலும், தண்ணியா இருந்தாலும் சரி, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், குல்லு ஹம்ரின் ஹராமுன். அந்த குல்லு முஸ்கிரின் ஹராமுன், இந்த முஸ்கிர் போதை ஏற்றக்கூடிய அத்தனையுமே ஹராம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த போதை ஏற்றக்கூடியது அஸ்கர கலீலுஹு ஃபகஸிரு ஹராம், மா அஸ்கர கஸீருஹு கலீலு ஹராம். எது குறைவா உங்களுக்கு போதை ஏற்படுத்த நினைக்கிறீங்களோ, எதை ஜாஸ்தி சாப்பிட்டா போதை ஏற்படுத்த நினைக்கிறீங்களோ, அதை நீங்க குறைவா சாப்பிட்டாலும் உங்களுக்கு போதைன்ட்டாங்க, அது முடிஞ்சதுன்ட்டாங்க, அது ஹராம்ன்ட்டாங்க. அப்படிப்பட்டது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இதை கப்பு கப்புக்குன்னு இதை ஒரு நாளைக்கு 20 அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மறுநாள் ஒன்னே ஒன்னு அடிச்சுட்டு வாழ முடியுமா? இதானுங்க போதை. அப்படி அடிமையாக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய உடலை வலா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தகுலுக்கா, உங்களுடைய கரங்களால் உங்களுடைய அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்துல இந்த வசனத்தை இறக்குறான்? இந்த ஆயத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும். அன்சாரி தோழர்கள் அவர்கள் ஒரு கற்பனை செய்யறாங்க. நாம ஆரம்ப காலத்துல முஹாஜிர்களுக்கு உதவி பண்ணோம். மக்கால இருந்து வந்த மக்கத்து வாசிகள் முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் உதவி செஞ்சோம். இன்னைக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும்? இஸ்லாம் பெருசா போயிடுச்சு, முஸ்லிம்கள் நல்ல வளமா ஆயிட்டாங்க, பைத்துல் மால் குவிஞ்சு போச்சு, இப்ப நம்ம எங்க உதவி செய்யணும், பேசாம இருந்துருவோம் என்று நினைக்கும் பொழுதுதான் இறைவன் சொல்கிறான், தான தர்மம் செய்யாமல் சும்மா இருக்கிறோம் நினைக்கிறீங்களே, கைகளால் அள்ளி வழங்காமல் சும்மா இருக்கும் நினைக்கிறீங்களே, உங்கள் கரங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு போயிடாதீங்க, அழிவின் பக்கம் கொண்டு போயிடாதீங்க. யார பார்த்து? இந்த கைகளால் பாவம் செஞ்சவனை பார்த்து சொல்லல, இந்த கைகளால் நன்மை செய்யாதவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நன்மை செய்யாதவனை பார்த்தே இந்த வசனம் சொல்கிறது என்றால், பாவம் செஞ்சவன் இந்த 2 விரல்களை வைத்து 2 தாடைக்கு மத்தியில வைத்துக் கொண்டு உறிஞ்சு கொண்டிருக்கிறானே, தன் உடலை எல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கிறானே, அதுல பல ரக சிகரெட்டுகளை அடிச்சு கொண்டு தன்னுடைய உடல்ல அந்த நிக்கோட்டின் என்ற அந்த போதை வஸ்தின் மூலமாக கிருமி எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய ஈரையெல்லாம் எழிச்சிட்டு கொண்டு வரானே, இவன் உறிஞ்சு இவன் ஈரல் அழிச்சது மட்டும் இல்லாம இவன் பக்கத்தில் இருக்கிற மனைவி ஆகட்டும், பிள்ளை ஆகட்டும், பச்சிலம் குழந்தை ஆகட்டுங்க, இந்த பச்சை குழந்தைக்கு கூட ஒரு தீக்குச்சி பட்டாலும் பதறி போகக்கூடிய பெற்ற தகப்ப சர்வ சாதாரணமா இதனுடைய பாவத்தை விபரீதத்தையும் தெரியாம அந்த புகையினுடைய தாக்கத்தினால் அந்த குழந்தையின் ஈரக்குலையே பொங்கி போயிருது. அது தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல சட்டம் போட்டாங்க பல நாடுகள்ல, பப்ளிக்ல அடிக்காதீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்காதீங்க, அங்க அடிக்காது இங்க அடிக்காது, வீட்டுக்குள்ள அடிந்து, ஏன் உன் குடும்பத்தை மட்டும் அழிச்சு நாசமாக்கடா, ஏன் ரோட்டுக்கு வரங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு சாதாரணமா பயன்படுத்துறோமே.
இதுக்கு நம்ம உறுதி கொள்றோமா? நம் நாவினால் என்ன உறுதி கொள்ளணும் அதெல்லாம் சேர்த்துல உறுதி கொள்ளணும். நான் இதை குறைக்கிறேன், இது 200, ஒரு நாளைக்கு 5 கட்டு, நாளைக்கு 4 கட்டு, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து ஒண்ணும் இல்ல. இப்படி எப்ப அதற்கு முடிவெடுப்போம்? தீமையின் பக்கம் போகாமல் நன்மையின் பக்கம் சேர்வதற்காக முடிவெடுக்கக்கூடியவர்களை சொர்க்கத்தின் பக்கம் சேர்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் உத்தரவாதம் கொடுக்கறாங்கன்னா இவ்வாறு வரணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன இந்த விஷயத்தையும் கோட்டை விடுறோமா? அடுத்து என்ன? மது. இதுவே கூடாதுன்னு அது டோட்டலா போதையில நாசமாகக்கூடிய மதுவை குடிச்சுக்கிட்டு என்ன பண்றான்? இவனுடைய ஈமானை இழந்து நாசமாகறான். அப்ப இந்த ஈமானை பரிபூர்ணப்படுத்துறதே இந்த ஒழுக்கம் தான். குடிகாரனை ஒழுக்கம் உள்ளவன் ஒருத்தன் உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குடிகாரனை முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க அவன் கேடுகட்ட பண்புகள் உள்ளவன் தான். எந்த அளவுக்குலாம் சஹாபிய பெண்கள்லாம் குடிச்சிட்டு வரவனை பார்த்து செருப்புல அடித்தார்களாம், அந்த துடப்பத்தால் அடித்தார்களாம். அந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா அது என்ன நல்ல காரியமா? அது அவ்வளவு கேடுகட்ட காரியம் என்பதை உணர்த்துவதற்கு சபையில் செஞ்ச காரியங்க. ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், 100 கசையடி, செருப்படி இல்ல 100 கசையடி, அது தண்டனை. இது தண்டனையும் கேவலமும் எப்படி சாதாரணமா? அது அப்போ இந்த மாதிரியாக போதை சாப்பிடக்கூடியவன், மதுவில் அடிமையான போனவர்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அஸ்லாம் வல் அஜ்ஸாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இதெல்லாம் வந்து சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள், சைத்தான் செய்யக்கூடிய அசிங்கமான சேட்டைகள்ல இதெல்லாம் இருக்குது. ஃபஜ்தனிபுஹு அல்லக்கும் துஃப்லிஹூன். இதெல்லாம் நீங்க விட்டு விலகிருங்க, ஒரேடியா விலகிக்கீங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள்னு சொல்றான். அப்ப இந்த மதுவா இருக்கட்டும், சூதா இருக்கட்டும், இது சர்வ சாதாரணமாட்ட போகுதே. இதுக்கு தான் சம்பாதிக்கிறோமா? இதுக்கு தான் சேமிச்சு, இதுக்கு தான் கடல் கடந்து வந்தோமா? நம்ம குடும்பத்தை உயர்த்த நிறுத்த வேண்டிய நிலையில உள்ளவன் யோசிச்சு பார்த்தான்னு வைங்க, இப்படி மது குடிப்பதற்காக கூடிய ஒரு செலவு எத்தனை தீனார் செலவாகுது, இந்த புகைப்பிடிக்கிறதுக்கு எத்தனை தீனார் செலவாகுது, அதை எடுத்து வைப்போம்னா ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இது தேவைப்படுங்க. ஒரு குடும்பத்துக்கு வந்து தொழிற்கல்வி கொடுக்கறதுக்கு தேவைப்படுங்க. நாம நல்ல ஒரு வருஷத்தை யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வருடத்தில் நாம குடிச்ச இந்த மதுபானத்தினுடைய காசை வச்சிருந்தோம்னா 10 குடும்பம், 7 குடும்பத்துக்கு 10 தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்படி யோசிச்சு பார்க்கணும். நம்ம இனி வருங்காலத்துல இப்படி செய்யணும். சேமிச்சு பாருங்களேன். நீங்க தான் இந்த காசு தூக்கிட்டு போய் அங்க வைங்க, இது தான தர்மத்துக்கு யூஸ் ஆச்சு, நம்ம உடலையும் காப்பாற்றணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்முடைய வாழ்வின் அந்த ஆயுட்காலத்தை குறைத்து வைக்கக்கூடிய இந்த காரியத்தை நம்ம ஒரு காலத்தில் செய்யக்கூடாது. இது இறைவனுடைய வரம்பை மீறிய காரியத்தை நம்ம இறங்கவே கூடாது. இந்த நாவினால் நம்ம நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி அடுத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய மர்ம உறுப்பு, இதுவும் அவனை நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடியதுன்னு சொன்னாங்க. இந்த மர்ம உறுப்புக்கு நரகத்தில் போய் தள்ளக்கூடியது என்பதற்கு இன்னொரு உறுப்பு ரொம்ப தேவையா இருக்குது. ஒருத்தனை வந்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தாலும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தாலும் இந்த உறுப்பினால் அவன் ஹலாலான முறையில் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஹராமான முறையில் விழுந்தான்னா நரகம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த உறுப்பின் பக்கம் அழைத்து செல்வதற்கு இந்த கண் என்ற ஒரு உறுப்பு பயன்படுத்தி பாருங்க. இந்த கண்ணை நமக்கு அல்லாஹ் எது கொடுத்தான்? இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கும் அடையாளம் காண்பதற்கு தானே கொடுத்தான். இதை வைத்துக் கொண்டு நம்ம வச்சிருக்கிற இந்த பாக்கியம் நமக்கு இல்லைன்னு வைங்க, எவ்வளவு பெரிய இழப்பு. நமக்கு கண்ணு தெரியாதுங்க. பெத்த தாயை பார்க்க முடியுமா? நம்மளை கொஞ்சற தாயை பார்க்க முடியுமா? நம்ம அழுதுகிட்டு கிடப்போம், நம்மளை நல்ல முறையில் ஆறுதல் படுத்துற தாயை மூஞ்சியை பார்க்க முடியுமா? தகப்பனை பார்க்க முடியுமா? புள்ள பிறந்துச்சுங்க, புள்ளைய கல்யாணம் பண்ண போறோம், ஊரெல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க. நமக்கு உலகமே பொண்ணு பார்க்கும். பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்க, யாரை விட? மாப்பிள்ளை விட. மாப்பிள்ளை என்ன கலரு? மாப்பிள்ளைக்கே தெரியாது. கண்ணு தெரிஞ்சாதாங்க வெள்ளையா கருப்பான்னு தெரியும். குருட்டு பயிலுக்கு வெள்ளையா என்ன கருப்பா அப்படிலாம் வரும். நமக்கு குருட வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா, மாநரமா இருந்தா என்ன, புது நிறமா இருந்தா எந்த நிறமா இருந்தா நமக்கு என்னங்க அப்படின்னு நினைப்போம். மனைவி எப்படி? கருப்பா, வெள்ளையா, மெத்தையா, குட்டையா, அல்ல முகஜாடை எப்படி, உள்ளியா, குண்டா, அது முக லட்சணமா இருக்கா, அவ லட்சணமா இருக்குதா, அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. இந்த கண் இல்லாதனால தெரியல, கண் பார்வை இல்லாதனால. இந்த ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்து இந்த மிகப்பெரிய நேமத்தை நம்ம கொடுத்ததுனாலதான் அதை பார்த்தோம். நம்ம தேர்வு செய்யற ஒரு அதிகாரத்துல வந்தமா இல்லையா? இது வந்து என்னன்னா தள்ளிட்டு ஒதுக்கு போறோம். உனக்கு எதை கட்டி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்று ஒதுக்குப்புறத்துக்கு வரலையே. நமக்கு யாரு தேவை என்பது ஆய்வு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. இந்த மனைவி பார்த்து சொல்றாங்க நல்லா ஜோடி பொருத்தவங்கிறாங்க. எவன் சொல்லுவான்? ஊர் சொல்லுவான், அவ்வளவு சொல்லுவான். நமக்கு ஜோடி பொருத்தமா நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஊரே சொன்னா அப்பா ஜாட, அம்மா ஜாட, அம்மா மூக்கு, அப்பா வாய், அப்பா காது. எவனும் சொன்னா நமக்கு என்ன? நம்ம காது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்தாதான் தெரியும், எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப வந்து யார் என்ன ஜாடைன்னு சொன்னா நம்ம பாசத்துக்குரிய குழந்தை மூஞ்சி பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த பார்வை இல்லைன்னா அது முடியாது. இந்த பார்வை வைத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தைய பார்க்க இல்ல, இந்த பார்வை இழப்பின் காரணமாக இந்த குழந்தைக்கு 4 பேர் நல்ல பரிசு வாங்குறாரு, ஊரே வாங்குவான். இவருடைய மகன்டா நல்லா படிச்சாண்டா, வச்சாண்டா, பிடிச்சா
ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இவன் அழகா ஒரு மாளிகையை வீடு கட்டுறான், அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டுறான். வீட்டை பார்த்துட்டு ஊரே வந்து விருந்து சாப்பிட்டு போவாங்க. நல்லா இருக்கு, ஹால் அப்படி இருக்கு, போர்ட்டிகோ இப்படி இருக்கு, பாத்ரூம் இப்படி இருக்குது, சமையலறை இப்படி இருக்குது, கொஞ்சம் இப்படி வச்சா அப்படி நல்லா இருக்கும், அப்படி வச்சா நல்லா இருக்கும்பா. இவனுக்கு என்ன நல்லா இருக்கும் ஒண்ணும் தெரியாது. இழுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சதுதான் தெரியும். இவன் நோயாளி ஆயிட்டான். இவன் நல விசாரிக்க வராங்க, எவன் நல விசாரிக்க வந்தான் தெரியாது. பெத்த தாயவே தெரிய முடியல, ஊர் உலகம் எப்படி தெரியும்? இதுதான் இந்த பார்வை இழப்பதனால் ஏற்படக்கூடிய பலகீனம். இப்படிப்பட்ட பலகீனத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கானே. அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? வ லிசான வஷஃபத்தைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுக்கலையா? நல்லா கேட்கிறானே. அந்த மாதிரியாக அந்த நமக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆற்றலா வழங்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணை எதுக்கு பயன்படுத்தணும்? இதுதானே பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தினால் இது நம்மளை கண்ணியமா வாழ வச்சிருக்கும். நாம கொஞ்சம் ரூட்டை மாத்தி பயன்படுத்தும் பொழுதுதான் நம்மளை கேவலத்துக்குரியவனாக தள்ளக்கூடியதா இருக்குது. ஒருத்தனுடைய பார்வை அவனுடைய உருவத்தை கண்டுபிடிச்சிருங்க. ஒருத்தனை செய்யலாம் இப்படி சாதாரண பாக்குறான், நீங்க சாதாரண நினைப்பீங்க. முறைச்சு பாக்குறான், கொடுங்கோலனா இருப்பானோ அப்படின்னு நினைப்பீங்க. ஒருத்தன் குறுகுறுன்னு பாக்குறான், திருட்டு போயிலா இருப்பானோ நினைப்பீங்க. இப்படி ஒவ்வொருத்தனுடைய பார்வையில் பல பாசைகள் இருக்கும். இதுதான் அந்த கண்ணுடைய அற்புதமே. இந்த கண்ணை எங்கெல்லாம் பயன்படுத்தணும், எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் மார்க்கம் சொல்லியிருக்கா இல்லையா? இந்த கண்ணை ஒருத்தன் சரியான முறையில் பயன்படுத்துறதா இருந்தால் இந்த உடலின் அனைத்து உறுப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தணும்னா முதல்ல பாவங்களின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு வெட்கம்ங்கிற ஒரு உணர்வு தேவை. அந்த உணர்வு ஒரு ஈமான்ல ஒரு அம்சம். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இன்னொரு அன்சாரி தோழர் பார்த்து, என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் வெக்கப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு தௌஹு கொடுப்பானே ஃபைனல் ஹயா மினல் ஈமான், வெக்கப்படுறது இறை நம்பிக்கையில ஒண்ணு. ஏன்னா அது இல்லைன்னா ஈமான் இல்லாம போயிரும் இல்லைங்க. ஒருத்தருக்கு வெக்கமே இல்ல, அவன் பேச்சுல வெக்கம் இல்ல, பார்வையில வெக்கம் இல்ல, நடத்தையில வெக்கம் இல்ல, ஈமானே இருக்காது அவன்கிட்ட. வெக்கம்னு ஒரு அம்சம் இருந்தால்தான் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு வருவானா? இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதனால செய்யக்கூடாதுன்னு சேர்ந்து வருவான். அந்த ஈமானே இந்த வெக்கத்தோட ஒரு அம்சமா கலந்திருக்குது. இந்த வெக்கம் என்பது ஈமானில் ஒரு அம்சமாகவும் கலந்திருக்கிறது. அந்த மாதிரியாக இருக்கின்ற இந்த வெக்க உணர்வு நமக்கு வேணும். ஒரு ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இது இல்லைன்னு வைங்க, நாசமா போயிருவாங்க. ஒரு பெண்மணி நடுரோட்ல இருந்து கூத்தாடுறா, என்ன சொல்லுவான்? அடி அறிவு கெட்டவளை, வெக்க வேணாம், வெக்க இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல அப்படின்னு ஏன் கேட்கிறோம்? இந்த உணர்வு தான் எல்லா பாவத்திலிருந்தும் ஒழுக்கத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பார்வையை எங்கெல்லாம் அவன் பதறி போய்விடக் கூடாது, எங்கெல்லாம் பாதுகாப்புல இருந்து அவன் இழந்துருவான் அப்படிங்கறத பத்தி சொல்லும் பொழுது விபச்சாரம்ங்கிற ஒரு பாரதூரமான விஷயத்தை சொல்றாங்க. ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் விபச்சாரத்தில் ஒரு பங்கை அடைவார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் அது ஒரு பங்கு அடைகிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் இவனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது. அந்த கண் விபச்சாரம் என்பது பார்ப்பது. அந்த பார்ப்பதில் பல வகையா என்ன செய்யறாங்க? அநியாயமான முறையில சர்வசாதாரணமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறதுலையும், அதை தொலைக்காட்சி வாயிலா பார்க்கறதுலையும், பத்திரிகைகள் வாயிலா பார்க்கறதுலையும், அடுத்தவனுடைய மனைவியை அந்த அவர்களுடைய வீட்டில இருந்து நம்ம தவறான முறையில் எட்டி பார்க்கறதுலையும், அதுல அவங்க குடும்பத்துக்காரனுக்கு துரோகம் பண்றதுலையும், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கறதுலையும், உறவினர்களை தப்பாக பார்க்கறதுலையும் பலதரப்பட்ட இடங்களில் இந்த கண்கள் விபச்சாரம் செய்கிறது. நாவு விபச்சாரம் செய்கிறது. தவறானதை அசிங்கமானதை பேசுவதால் அது விபச்சாரம் செய்கிறது. கால் விபச்சாரம் செய்கிறது. அந்த பக்கத்தின் பக்கம் செல்லும் பொழுது விபச்சாரம் செய்கிறது. ஆனால் அந்த உறுப்பு மட்டும்தான் இறுதியில் இந்த பாவத்தை செய்ய வைத்து தண்டனைக்குரிய பெரிய பாவத்திற்குரிய விபச்சாரத்தின் பக்கம் இவனை தள்ளுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. நாம என்ன பண்ணணும்? நம்மளை அந்த பாவத்தின் பக்கம் தள்ளுவதற்கு முன்னால் இந்த பாவத்துல போய் உழுகாத அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா? மூமீனான ஆணுக்கும் மூமீனான பெண்ணுக்கும் அல்லாஹ் சொன்ன கட்டளையே இதுதான். குல்லில் மூமி யகுல்லு மின் அப்சாரிஹிம், மூமீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். கற்புக்கு முன்னாடி என்ன? பார்வைதான். கண் போன போக்கில கால் போகலாமான்னு ஏன் அதை வைக்கிறான்? கண் போன போக்கு தான் எல்லாமே அடுத்து இழுத்து கொண்டு வந்து விடும். குருடனை தப்பு செய்ய வைக்கிறதை விட பார்வை உள்ளவனை தப்பு செய்ய வைக்கிறது ஜாஸ்தி. அதுக்கு தான் இறைவன் சொல்றான், உன் பார்வையை தாழ்த்து. ஒருத்தன் ஒரு பெண்மணி பாக்குறான், படு கன்றாவியா இருக்கிறா, இந்த பார்வை தானே தீர்மானிக்குது, இவ்வளவு அசிங்கமா இருக்கா, தப்பு செய்ய போகாதுல்ல. இந்த பார்வை தீர்மானிக்க வைக்கிற இடத்துல இருக்கிறனால அது டேஞ்சரா இருக்குது, எச்சரிக்கையா இருந்துக்க. பார்வையை தாழ்த்துன்னு என்னது? பார்த்தோன்னா குடிஞ்சுக்கிறதா? இந்த நாட்டுல குடிஞ்சு போக முடியுமா? மேல பார்த்தோம்னா ஈமான் போயிருது, கீழே பார்த்தோம்னா உயிரே போயிருது. அப்படிலாம் இருக்குது. இந்த நாட்டுல அப்படி வாழ முடியாது. பார்வையை தாழ்த்தினா கெட்டதை பார்க்காத, வரம் மீறி பாத்துறாத, அறிமுகத்துக்கு பாரு, இவர் யாரு, இவரு இன்னாருடைய சகோதரி, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய பிள்ளை, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏன் பார்வை தொடரணும்?
அதுதான் கூடாது. அப்ப அந்த மாதிரியாக செய்துவிடக் கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தி பேசுறாங்க. அந்த மாதிரியாக நாம இந்த உலக ஆசாபாத இது உழுகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம எதை நினைக்கிறோம்னா மறுமை ஒரு மிக பிரம்மாண்டமானது, நிரந்தரமானது, அது இந்த உலகத்தை விட சிறந்தது, அதுதான் நமக்கு பொக்கிஷம் அப்படிங்கிற சிந்தனை குறைய 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 இதுல எல்லாம் அப்படி மூழ்க ஆரம்பிச்சிடும். இந்த விபச்சாரத்தின் பக்கம் விழுகிறதுலயும் சரி, அந்த தவறான பேச்சுக்கள்லையும், இந்த மது சூது மற்ற இந்த மாது இந்த புகைப்பிடிக்கிறதுலையும் நாசமாகிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரு விஷயத்தின் பக்கம் அடிமைப்படுத்தப்படுறோம். அந்த என்ன அடிமைத்தனமா இருக்குது? நமக்கு இந்த துன்யா நிரந்தரமானது அப்படி நினைச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அப்ப ஹசிப்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா, நீங்க ஏதோ வீணுக்காக வேண்டி படைக்கப்பட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், அதுக்கப்புறம் நம்ம என்ன அழிஞ்சாலும் அல்லாஹ் பக்கம் போக மாட்டோம், இறைவன் பக்கம் திருப்பி கொண்டு வரப்பட மாட்டோம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்று இறைவன் கேட்கிறமா நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதனாலதான் இந்த தப்பின் பக்கம் தள்ளுது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா மறுமைதான் இதுக்கு சிறந்தது நினைத்தால் இதெல்லாம் உதறி தள்ளுவோமா மாட்டோமா? இந்த மறுமைதான் சிறந்தது என்றால் தன் மனைவியோடு வாழ்க்கையை நிறுத்திக் கொள்வோமா மாட்டோமா? மறுமையோடு இந்த உலகம் தான் நமக்கு நிரந்தரம், இந்த மாதிரி அழகான பொண்ணு வேற எங்கேயுமே கிடைக்காது, இப்படி போறதானே விபச்சாரத்துல விழுகிறான். அந்த தேடுதல் தானே இவனை தள்ளுது நரகத்துல. அந்த இப்படிப்பட்ட ஒரு மது ரசங்கள், இப்படிப்பட்ட ஒரு புகைப்பிடிப்புகள், இதெல்லாம் இந்த வாக்கியம் எங்க கிடைக்கும் என்று விழுகிறதுனாலதான் அடிமைத்தனமாகறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக, மத்துன்யா ஃபில் ஆகிரா, மறுமையை காட்டிலும் இந்த இன்மை என்பது, இந்த துன்யா என்பது, இல்லா மிஸ்லுமா யஜாலு அஹதுக்கும் இஸ்பாஹு, உங்கள ஒருத்தர் தன்னுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு போய் கடல்ல வைத்து பிறகு பாக்குறீங்களே திருப்பி அந்த தண்ணி அங்கதான் உழுகுது, அந்த கடல்ல துட்டிங்க பாருங்க அந்த விரல்ல ஒரு நுனி, இதுதான் மறுமையை ஒப்பிட்டால் இந்த உலகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மறுமைனா என்னது? கடல். இதை இன்னொன்னு சேர்த்து சொல்றாங்க, இந்த விரலில் பட்ட துளி மீண்டும் எங்க போகுது? அங்கதானங்க போகுது. அட உலகத்துல கிடைக்கிற அற்பத்திலும் அற்பமானதை விட மிகவும் அதிசயமான அற்புதமானதெல்லாம் அங்க கிடைக்க போகுது. அற்புதத்தை தூக்கி எறியல் நினைக்கிறையா? இந்த துன்யாவுக்காக வேண்டி ஆசைப்பட்டு அதுக்காக வேண்டி விழ பாக்குறியா? கொஞ்சம் பேணிக்க, ஒரு 60 வயசு 70 வயசு 50 வயசு 40 வயசு எப்ப வேணாலும் மரணம் வரலாம். கொஞ்சம் பேணி இருந்து இந்த நாவையும் இந்த கற்பை மட்டும் காத்துக்கிட்டு வந்துட்டா எல்லாம் கிடைக்கும், அது நிரந்தரமான கிடைக்கும் என்று இறைவன் நமக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், எந்த கண்களும் பார்க்காத, எந்த உள்ளங்களும் சிந்திக்காத சொர்க்க பூஞ்சோலை நமக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அம்சம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது இறையச்சம் உள்ளவர்களாக, இறையச்சம்னா எந்த மாதிரி இருக்கணும்? அந்த ஒழுக்கத்துல, கற்பொழுக்கத்துல எந்த மாதிரி இருக்கணும்னா, பாவம் நம்மை இழுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கற்பொழுக்கத்தை காட்டணும். நானெல்லாம் பெண்களை எடுத்து பார்க்க மாட்டாங்க, எப்ப 200 ரூபாய் இருக்கும்போது. இந்த தைரியமும், இந்த வீரியமும், இந்த உஷாரும், இந்த எச்சரிக்கைத்தனமும், இந்த விழிப்புணர்வும் தனிமையில் இருக்கும் பொழுது, ஒரு 5-6 பெண்கள் வரும் பொழுது, அவர்கள் நம்மிடத்தில் பேசுகிற வாய்ப்பு ஏற்படும் பொழுது இருக்குமா? அதான் சோதனை கட்டம். அந்த நேரத்தில் இதை பேணணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேணினார்கள் அல்லவா? அவர்கள் மிக ஒழுக்கம் உள்ளவர் என்று எந்த மன்னரால் விரட்டப்பட்டாரோ, எந்த மன்னரால் புறக்கணிக்கப்பட்டாரோ, எந்த மன்னரால் எழுத்து வளர்க்கப்பட்டாரோ அந்த மன்னராலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு தூதர், ஒரு அழகான ஒரு நபர், ஒரு பாசத்திற்குரியவர், நபிமார்கள் ரொம்ப அழகிய முகஜாடையில் உள்ளவர், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மீண்டும் அதே மன்னரால் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்றால் அந்த ஒழுக்கம் தான் கிரெடிட், வேற எந்த கிரெடிட் இல்ல. தாய் இல்ல, தகப்பன் இல்ல, ஊர் இல்ல, உலகம் இல்ல, உறவு இல்ல. தூக்கி எறியப்பட்ட பாலைவனத்திலே ஒரு பாலும் கிணத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு தூதர், சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்து எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு மன்னரிடத்தில் துரோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகவில்லை. இருந்தாலும் கூட அந்த நிரூபணம் ஆகாத நேரத்தில் இவர் ஒழுக்கம் உள்ளவர் என்பதை நிரூபிச்சு காட்டினார் பாருங்க. இதுதான் மீண்டும் அந்த தந்தையோடு இணைக்க வைத்தது, இதுதான் அந்த உலகத்திலே அவர் நல்லவராக வாழ வைத்தது, இதுதான் அந்த நாட்டின் அரசாட்சியை வெல்ல வைத்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தை சந்திச்சாங்க? பல பெண்கள் இவரை பார்த்து, ஹாதா மலக்குன் கரீம், இவர் மனுஷனே இல்லப்பா, இவர் மனுஷன் கிடையாது, இவர் கண்ணியமான அழகான ஒரு மலக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன் கையிலே அந்த கனிகளை வைத்து அந்த கத்தியால் கைகளை அறுத்துக் கொண்டார்களே, கத்தான ஐதிய உண்ண தங்கள் கரங்களை அறுத்துக் கொண்டு புலம்பினார்கள் சொல்றாங்களே. அல்லாஹ்வுடைய ஆயத்து அப்படியே நஹ்னு நகுஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உண்மை வரலாறை சொல்கிறேன் அல்லாஹ் சொல்றான், அழகான வரலாறு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே மிகச் சிறந்தவர்கள் யார்? இந்த உலகத்துல
ரொம்ப சிறந்தவங்க யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு திருப்பு முனையின் பக்கம் வராங்க. இந்த ஒழுக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்துல வராங்க. கால மஆதல்லாஹ், தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண் இந்த வளர்ப்பு மகன் மீது ஆசை கொண்டால், அந்த மகன் மீது விபச்சாரம் செய்வதற்கு துணிந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்று ஒதுங்கி கொண்டாரே, இந்த ஒதுங்குதல் தான் ஒரு அரசாட்சியை கொடுத்தது. இந்த நெருங்கி விட்டால் கிடைத்திருக்கின்ற அற்ப சுகத்தின் மூலமாக இதை விட அந்த அரசாட்சி எவ்வளவு பெரிய நிம்மதி. இதை இழந்ததற்காக வேண்டி அது கிடைக்கிறது. அல்லாஹ் உலகத்துல நிரூபிச்சு காட்டுறான். துன்யாவை நீங்க காலில் தூக்கி போட்டு மிதிங்க, துன்யா உங்களை தேடி வரும். அதானங்க, அதான் அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். இதை தூக்கி எறிந்தார்கள், மீண்டும் ஒரு அரசாட்சி கிடைத்தது. அதில் கண்ணியமா நடந்தார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போறான். முடிஞ்சு போச்சு. இதுதான் அல்லாஹு தஆலா உலகத்துல வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, அந்த ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்களோ, யஜஅல் லஹு மக்ரஜா, அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். நாம இந்த ஒழுக்கத்தை பேணியவர்களாக தனி மனிதனாக நாம் காட்சி அளிக்கப்படும் பொழுது இன்னைக்கு நமக்கு பொறுப்பு இருக்கலாம். மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, மண்டல நிர்வாகி, கிளை நிர்வாகி, ஒரு உறுப்பினர் ஒரு ஜமாத்தில் இணைந்திருக்கிறார் இருக்கலாம். ஒரு பெரிய செல்வந்தர் அல்லது ஒரு வல்லுனர், ஒரு மேதை, ஒரு பட்டதாரி இருக்கலாம். ஒரு மேனேஜர் அல்லது ஒரு தொழிலாளி, ஒரு டிரைவர் இருக்கலாம். தனியாக அவன் பேசப்படும் பொழுது இது எல்லாம் அவனுக்கு நிரந்தரமா நிக்காதுங்க. என்னுடைய ரஹமத்துல்லா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கா, அதுக்கு கீழே மாநில பொதுச் செயலாளர், இதுக்கு 3 வருஷம் தான் கேரண்டி, அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பொறுப்பு அல்லது பொறுப்பே இல்லாமல் போகலாம். இது நிரந்தரமா இருக்காது. இந்த ரஹமத்துல்லா என்பதற்கு கீழே எதை நீங்க போட்டாலும், உங்களுடைய பேர் என்னுடைய பேர் எந்த பேரை போட்டாலும் அந்த பேருக்கு ஒரு அறிமுகமா கீழே ஒண்ணு போடுறோமே, அது நமக்கு நிரந்தரமா சொர்க்கத்துக்கு வரவே வராது. அந்த பேர் மட்டும்தான் வரும். பேரும் நம் தந்தையின் அறிமுகமும் வரும். மன்ஹாதா கேட்கப்படும், சொர்க்கத்திலே கேட்கப்படும். அந்த 7 வானங்களில் அழைத்து செல்லப்படக்கூடிய இந்த ரூஹ் கேட்கப்படும், விசாரிக்கப்படும். மலக்குமார் விசாரிப்பார்கள், என்ன இது? ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான், அப்படின்னா இன்னாருடைய மகன் இன்னார், அந்த அப்பாவுடைய பேரை சொல்லி அது இவருடைய மகனான இவரு என்று பெயருக்கு அறிமுகத்துக்கு தான் பேரு. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதே தனி மனித ஒழுக்கம். தூய்மையான ஆளுங்க. பாவம், அவருக்கு நிர்வாகம்லாம் என்னன்னு தெரியாது, ஆனா ஆள் கேரக்டர் தங்கம். இவன் தான் நான் மனுஷன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க, தோழர்களே இதோ பாருங்கள், இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வேகமா குதிரையில போறாங்க. ஹைருனா, ரொம்ப சிறந்தவர், இவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவரை சொன்னா கேட்பாங்க, அவர் நம்புவாங்க, அவர் சாட்சிக்கு வந்து நின்னானா அதை ஏத்துக்குவாங்க, அப்படி கண்ணியத்துக்குரியவர் அப்படிங்கிறாங்க. சரி, இவர் யாரு, இவரை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவர் ஆள் நல்லாள் தான், ஆனா மதிப்பெல்லாம் அவ்வளவு இல்ல, செல்வாக்கெல்லாம் இல்ல. அவரை மக்கள் அவ்வளவு பெருசா எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கேரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவரை நம்பினா கூட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில இவரை விட இவர்தான் சிறந்தவர்ன்றாங்க. ஏன் தெரியுமா? அவரிடத்தில் எந்த விதமான பட்டங்களோ செல்வங்களோ செல்வாக்குகளோ இல்லை. இந்த ஒழுக்கம் மட்டும்தான் நீடிச்சிருந்துச்சு. அந்த ஒழுக்கம் தான் நம்மள நீடிச்சு நிக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறைவசனத்தை குறிப்பிடுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இஸ்லாத்தில் உறுதியோடு இருந்தவர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வரம்பு மீறாதவர்களாக நீங்க மௌத்தா போயிருங்க. உங்க மௌத்து எப்படி இருக்கணும்? இந்த ரூஹ் பிரியும் பொழுது நாம் பார்க்கின்ற வானவர்கள் ஒரு வெள்ளை வெளிர் என்று பளிச்சென்று தெரியக்கூடிய அளவிற்கு, சூரியனுடைய வெளிச்சத்தை பட்ட முகத்தோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த வானவர்கள் நம்முடைய ரூஹை எடுத்தால் தான் நல்லவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுகிற அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மரணத்தை அடைய வேண்டும். இந்த பாவங்களை ஒருவன் செய்வானேயானால், விபச்சாரத்தில் வீழ்ந்து விட்டானேயானால், மது குடிக்கக்கூடியவனாக மாறிவிட்டானேயானால், உலக ஆசாபாசத்திற்கு வீழ்ந்து போய் திருடக்கூடிய செயலில் ஈடுபட்டானேயானால், இந்த கேடுகட்ட பண்புகளால் இவன் ஒழுக்கத்தை எல்லாம் பாதித்த பொழுது ஈமானும் இவனிடத்தில் நீக்கப்பட்டவர்களாக, லா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ மூமின், ஒரு மூமின் இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கும் பொழுது திருடவே மாட்டான். அப்படி இறை நம்பிக்கை கொண்டவனாக இருந்த நிலையில் அவன் திருடினால் அவன் மூமினே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலா யஸ்னி ஸானின் ஹீன யஸ்னி வஹுவ மூமின், ஒரு மூமின் இறை நம்பிக்கையானவனாக இருக்கும் பொழுது அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், செய்தால் அவன் மூமின் கிடையாது. வலா யஸ்ரிபு ஷாரிபு ஹீன யஸ்ரிபு வஹுவ மூமின், ஒருவன் இறை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவன் மது அருந்த மாட்டான், அப்படி அருந்தினால் அவன் மூமினே கிடையாது. ஈமான கலட்டி வச்சுட்டா எவ்வளவு செய்யறாங்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு மரணம் வந்துவிட்டால் நாம் ஈமானற்றவர்களாக, ஒழுக்கத்தில் வீழ்ந்தவர்களாக, கேடுகட்டவர்களாக மரணித்து விட்டால் நமக்கு நரக படுகொலிதான் தண்டனையாக கிடைக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து இது போன்ற கேடுகட்ட செயல்கள் நம்மிடம் இருந்திருந்தால், நம் வாழ்க்கையில் தென்பட்டு இருந்தால், அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம், ஒதுங்குவோம். அல்லாஹ் மாற்றக்கூடியவனாக இருக்கின்ற நம்ம நினைக்கிறோம்.
எவ்வளவு தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் அந்த தப்பின் பக்கம் மீளக்கூடிய அளவுக்கு ஆயிருது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது நம்பிக்கை வைத்து இறைவன் நம்மளை காப்பாற்றுவான், எப்படி நம்மளை கரை சேர்த்துருவான், எப்படி நம்ம உள்ளத்தை மாற்றுவான், நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நினைக்கணும். எத்தனையோ சகோதரர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய குடிகாரர்களாக இருந்திருப்பார்கள். எத்தனையோ சகோதரர்கள் விபச்சாரத்தில் மூழ்கி இருப்பார்கள். எத்தனையோ சகோதரர்கள் ஒரு திருட்டு செயல்களில் கூட ஈடுபட்டிருப்பார்கள். எத்தனையோ சகோதரர்கள் இந்த நாவினால் பல விபரீதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த தவறுகளில் இருந்தெல்லாம் ஒதுங்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆற்றல் என்பதையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் மூலமாக நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம இப்ப திரும்பி வந்திருக்கிறோம், நம்ம மாறி இருக்கிறோம் நினைக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் இருக்கும்போது நபித்தோழர்கள் சில பேர் வராங்க, வந்து சந்திக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் நபித்தோழர்கள் வந்து சந்திக்கிறாங்களோ அப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக, இறைவா என்னுடைய உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க செய்யறிவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த துவாவை சஹாபாக்களை சந்திக்கும் போதெல்லாம் கேட்பாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க உங்களை நம்பணும், நீங்க கொண்டு வந்த வேதத்தை நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், எங்க மேல சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? நாங்க எப்ப உள்ள வந்தாலும் உள்ளங்களை புரட்டுறவனே, யாரும் தடமாறி போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுற மாதிரி தெரியுது சஹாபாக்கள் கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலூபுல் இபாத், அடியார்களின் உள்ளங்கள் பைன உஸ்புஐனி மின் அசாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய விரல்களில் 2 விரலுக்கு நடுவிலே இருக்கின்றது, விரும்பியவாறு மாற்றுகிறான் என்று சொல்றாங்க. அப்படி மாற்றுகிறான்னு சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மளை எப்படி மாத்துவான்? அப்ப நாம எப்படி நினைக்கணும், நம்ம எப்படி இவ்வளவு தப்புல இருந்தோம், ஒழுங்கட்டவனா இருந்தோம், நம்மளை எப்படிங்க திருத்த முடியும் அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடுனா செய்வான். நம்ம முடிவெடுக்கணும், உறுதி கொள்ளணும், நம்ம ஒழுக்கத்தோடு வாழணும். இனிமேல் நம்முடைய பேச்சில, நம்முடைய வாக்குறுதியில, நம்முடைய நடத்தையில, நம்முடைய பார்வையில, நம்முடைய கற்பு ஒழுக்கத்துல உறுதி உள்ளவர்களாக, நீடித்தவர்களாக, நல்லவர்களாக இருப்போம். தீமைகளை விழக்கூடாது இறைவா என்று இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை தீமையான காரியத்திலிருந்து ஒதுங்கியவர்களாக, நன்மையான காரியத்தில் நீடித்தவர்களாக ஆக்குவான். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய தொடக்கம், நம்ம எப்படிப்பட்ட தொழுகை பாருங்க. தொழுகை என்பது இவனு பாவமான காரியம், மானக்கேடான காரியத்தை திருத்தக்கூடியது, நீக்கக்கூடியது, அகற்றக்கூடியது. அப்படிப்பட்ட தொழுகையினுடைய தொடக்கத்தில் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, இன்னி வஜ்ஜஹத்து என்று தொடங்கக்கூடிய துவா, அந்த துவால கேட்கறாங்க, வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், அழகான குணத்தை எனக்கு கொடு இறைவா, நல்ல ஒழுக்கத்தை கொடு. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர அந்த நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கிறவன் உலகத்துல யாருமே கிடையாது, நீ கொடு இறைவா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல கேட்கறாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி, இறைவா என் உள்ளத்தை கரெக்டா படைச்சிட்ட, உருவத்தை கரெக்டா படைச்சிட்ட, ஃபஹ்ஸின் குலுகி, என் உள்ளத்தையும் கரெக்டா அமைச்சிரு இறைவா. உருவம் எப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அழகா, எப்படி பேசுறோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோம், எப்படி நடத்தியோடு இருக்கிறோம், எப்படி உலகத்துல எல்லாம் புலங்குறோம், இப்படி உடலை கரெக்டா கொடுத்த இறைவனே என் உள்ளத்தையும் சரியாக்கிற இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவலாக கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை கேட்டு பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக, பலரையும் அதிலிருந்து காத்தவர்களாக, பாவத்தை நாமளும் அதிலிருந்து ஒதுக்கணும், பலரையும் அதிலிருந்து ஒதுக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கிருவானாக. இந்த ஒழுக்கம் என்கின்ற பொக்கிஷத்தின் மூலமாக, அதன் அடிப்படையாக இறையச்சம் என்கின்ற மாபெரும் அற்புதத்தின் மூலமாக இறைவன் நமக்கு நேரான பாதையில் வாழச் செய்து, அதன் மூலமாக நம்மை மரணிக்க செய்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.